வாழ்க்கையில நீங்க எடுக்கிற முயற்சிகள் டிலே ஆனாலும் டெஃபினட்டா அது பெரிய டெஸ்டினியா கொண்டு வர போகிறது. Even though some of the things that you are doing are delayed, I believe with all my heart it is going to be a destiny changing mighty blessing. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒரு நாள் சிலந்தி பூச்சியும் பட்டு பூச்சியும் கூட்டு கட்டிட்டு இருந்துச்சாம். ரெண்டும் வேக வேகமா கட்டிக்கிட்டு இருக்குது. சிலந்தி கடகட கடன்னு கட்டி முடிச்சுட்டு இந்த பட்டுப்பூச்சியை பார்த்து கேலி பண்ணி சொல்லிச்சான், என்ன பண்ற நீ, நான் பத்தியா உடனே என்னுடைய வலைய பின்னிட்டேன், எவ்வளவு ஈஸியா முடிஞ்சிருச்சு, சும்மா உட்காந்துக்கிட்டு இவ்வளோ நாளா உன்னுடைய கூட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறையே அப்படின்னு சொல்லி இந்த சிலந்தி பூச்சி பட்டுப்பூச்சியை பார்த்து கேலி பண்ணினதா. அன்பானது பிள்ளைகளே, அதுக்கு அந்த பட்டுப்பூச்சி சொல்லிச்சான், ஏ சிலந்தி பூச்சியே, நீ கட்டுற வலைய ஃபோன் ஊதினா பறந்துடும், ஆனா நான் கட்டுற வலைய ஜனங்க ஊத மாட்டாங்க, தொடப்பு கட்டையால வச்சு கிளீன் பண்ண மாட்டாங்க. நான் கட்டுற வலைய அவங்க அழகா எடுத்து கொண்டு போய் வித்தாங்கன்னா எவ்வளோ காசு வரும் தெரியுமா? ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு பட்டு சேலை எங்க இருந்து வருகிறது? இந்த பட்டுப்பூச்சிகள் அழகாக பின்னுகிற வலை இருக்கு பார்த்தீங்களா? கேட்டர் பில்லரா இருந்து ஒரு பியூப்பாவா மாறும்போது தன்னை சுற்றி அவைகள் கட்டுகிற அந்த வலைகள் அது பயோபாலிமரால செய்யப்படுகிறது. இந்த பயோபாலிமரால் செய்யப்படுகிற இந்த பட்டுப்பூச்சியினுடைய இந்த வலை அதை எடுத்து நூலாக செய்து பட்டு சேலைகளை உருவாக்குகிறார்கள், பட்டு அங்க வஸ்திரங்களை உருவாக்குகிறார்கள், பட்டு பாவாடை சட்டை போடுறாங்க. காரணம் என்ன? லேட்டானாலும் லேட்டஸ்டா வரணும், தாமதமானாலும் காத்திருன்னு ஆண்டவர் சொல்றார். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இப்படியாக வேதம் சொல்கிறது, அது தாமதித்தால் எது? அந்த தரிசனம். உங்களுக்கு கடவுள் கொடுத்த தரிசனம் கொஞ்சம் லேட்டான, மற்றவங்க எல்லாம் முன்னாடி போறாங்களே, எனக்கு பின்னாடி வந்து உங்களாம் முன்னாடி போறாங்களே, தயவுசெய்து அப்படி வேதனையோடு இருக்காதீங்க. Don't look at other people and get intimidated. உங்களுக்கு கடவுள் பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறார். அந்த தரிசனம் பொய் சொல்லாதுங்க. கண்டிப்பா நீங்களும் பட்டுப்பூச்சி மாறி நீங்க கட்டுற இந்த கூடு விலையேறப்பட்டதா இருக்கிறது. Whatever you are building is not a small thing. You are not building a spider's web. You are building a silkworm's nest. And you are going to be worthy, even though the web of a spider can be built so easily. But it takes time for the silkworm to build. The silkworm's nest is worth money. You are doing something worthwhile. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் பல நாட்களாய் காத்து கொண்டிருக்கிற டிலே ஆகிற அந்த காரியங்களை இந்த நாள்ல செய்து முடிக்க கிருபை தரப்போகிறார். You are more valuable and you will be blessed. காத்திருங்கள், நிச்சயமாய் வரும். இதுதான் உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தை. God bless you. Have a wonderful day. நீங்க ஒரு பட்டுப்பூச்சி, சிலந்தி வலை அல்ல.